யாருக்கெல்லாம் 10th தமிழ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான குருவினாக்கள் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்படின்றது இருக்கு. யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்டான குருவினாக்கள் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாளை வணக்கம், நான் உங்கள் தமிழன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸில் சண்டம் எடுக்க ஒரு 5 டிப்ஸ் அப்படின்றது சொல்ல போகிறேன். இதில் கடைசியாக ஒரு எக்ஸ்ட்ரா டிப் ஒன்று இருக்குது. யார் கடைசியாக வீடியோ பார்க்குறீங்களோ அந்த எக்ஸ்ட்ரா டிப் அப்படின்றது பார்த்துக்கலாம். முக்கியமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் எப்பொழுதுமே எழுதுவோம். ஆனால் அந்த 95, 96, 97 கிடைக்கும், 98 கிடைக்கும். கடைசியில் பார்த்தா அந்த 2 மார்க் கிடைக்காது. இல்லை அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 75 தான் சார் எனக்கு வருது, இல்லை ஒரு 80 தான் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மளோட மார்க் அப்படின்றது ஏன் நம்மளால் அந்த 100 எடுக்க முடியல, ஏன் நம்மளோட அந்த 98, 99 எடுக்க முடியல. எப்பயுமே நம்மளோட மார்க் பார்த்தோம் அப்படின்னா 60ல் இருக்குது, 70ல் இருக்குது, 80ல் இருக்குது, 90ல் இருக்குது. ஏன் நம்மளாலேயும் அந்த சென்டம் எடுக்க முடியாதா அப்படின்னா நீங்கள் சில தப்புகளை பண்ணிட்டு இருக்கலாம். அந்த தப்புகளை சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயும் அந்த சென்டம் அப்படின்றது சாத்தியம். என்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, என்னென்ன தெரிஞ்சுது அப்படின்னா உங்களாலேயும் அந்த சென்டம் அப்படின்றது எடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அப்படின்றது தெரியணும். இது யாருக்கு அப்படின்னா என்னால் அந்த சென்டம் எடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு ஆசைப்படுறீங்களே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் அப்படின்றது தெரியணும். பேசிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்றது ரொம்ப ஆணித்தனமாக தெரியணும். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சம்மா இருந்தாலும் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தான் 10th வந்துட்டோம்ல, இன்னுமா நம்ம கையால் எண்ணிக்கிட்டு இருக்கணும், 1, 2, 3 அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது தப்பு பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எண்ணி பார்க்கலாம். அதாவது என்ன பண்ணுவோம், 10வது வந்துட்டோம், 10லேருந்து 8 கழிக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டக்குன்னு 2, 5 கழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மனக்கணக்காக போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். அப்படி ஆன்சர் பண்ணும்போது சில டைம் தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த கழிக்கும் போது இல்லை பெருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக ஓகே 2, 2, 4, 4, 2, 8 அப்படி என்ன பண்ணணும், பொறுமையாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெருக்கிறது, வகுக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கழிக்கும் போது விரல் விட்டு கூட எண்ணி பார்க்கலாம். மற்றவங்க பார்த்தா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் அப்படின்னா ஃபீல் பண்ணக்கூடாது. மற்றவங்க பார்க்குறப்ப கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் விரல் விட்டு எண்ணி அந்த சம்ம நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு அப்படின்றது 0% ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் எடுத்து பார்க்கும்போது இந்த தப்பு போய் பண்ணிட்டோமே, இந்த தப்புனால நமக்கு ஒரு மார்க் போயிடுச்சு, சென்டம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது ஃபீல் பண்ணலாம். அதனால இந்த தப்பு அப்படின்றது பண்ணக்கூடாது. அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா எழுதும்போது அதாவது எண்ணும்போது அதாவது 15க்கு அப்புறம் 16, 17, 18 என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் விரல் விட்டு எண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து மேஜர் ஆஃப் டிப் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பாடு, டேபிள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சாப்பிட்றது மதிய சாப்பாடு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பாடு கிளாஸ் அப்படின்னு நடத்துவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கதை சொல்லுவாங்க. 2, 2, 4, 3, 2, 6, 4, 2, 8 அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கதை சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி கத்தியிருக்கேன். நான் ஒரு 8வது வரையுமே அந்த வாய்ப்பாடு கிளாஸ்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். அது இப்போ இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் 2வது வாய்ப்பாடுலேருந்து 10வது 12வது வாய்ப்பாடு வரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தரவாக கரைச்சி குடிச்சு வச்சிருக்கணும். அப்போ தான் மேக்ஸ் ஈஸியாக டைம் சேவ் பண்ணி ஈஸியாக உங்களால் மேக்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ஒரு சிம்பிளான கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க, 12, 144 அப்படின்னா மறுபடியும் அதில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பெருக்கி பார்ப்பீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படின்னா மேக்ஸ் 2வது வாய்ப்பாடுலேருந்து 12வது வாய்ப்பாடு வரையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக அந்த 16 கீழே ஸ்டார்டிங்கில் 1வது ஆரம்பிச்சு கீழே 16 வரையும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சம் வருது அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் அப்படின்றது போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் வாய்ப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுவரை எனக்கு வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு வாய்ப்பாடு அப்படின்றது நீங்கள் படிச்சிருங்க, சரிங்களா. அதுக்கடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மேக்ஸை விசுவலைசேஷன் அப்படின்றது முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸ் மனப்பாடம் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே கூடார சம்மா, ஓகே இந்த சம்மா அப்படி என்ன பண்ணுவாங்க, ஓகே இதுக்கு எதாவது ஆன்சர் வரும் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படியே போட்டு மடுவில் ஸ்டெப்பு மறந்தாலும் பரவாயில்ல கடைசியில் ஆன்சர் எழுதி வைப்போம் அப்படின்லாம் ஆன்சர் எழுதி வைப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே அந்த கொஸ்டின் என்னதான் சொல்ல வராங்க, சுற்றளவுனா சுற்றி இருக்கிறது, பரப்பளவுனா அந்த மொத்த பரப்பளவு பரப்பளவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதானா மேக்ஸு, இதில் தான் இருக்குது அந்த பாயிண்ட் அப்படி என்ன பண்ணணும், நீங்கள் விஜுவலைஸ் பண்ணி படிக்கணும். அப்போ கூடாரம் அப்படின்னா இந்த கூம்பு வடிவில் இருக்குது, அப்போ கூம்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி படிக்கணும். சும்மா அந்த கூடாரம் அப்படின்னா கூடாரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதோட ஆன்சர் இது வரும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் அப்படின்றது போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி படிக்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மார்க்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், எங்கேயும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்கடுத்து முக்கியமான ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஃபார்முலா அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் பார்த்துட்டே இருப்போம், கடைசியில் நமக்கு எங்கே காலை வாரியோடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஃபார்முலா தான் நமக்கு எங்கேயுமே பார்த்தா காலை வாரியோடும். நம்ம நல்லாலாம் படிச்சுட்டு போவோம், கடைசியில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா 5 மார்க்கில் 3வது ஸ்டெப்பு மறந்து போயிடும். ஐயோ என்னடா அது மறந்துருச்சு, ஃபார்முலா வேறு மறந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதை நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை உடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு A4 ஷீட் எடுங்க, நல்லா உங்கள் எக்ஸாமுக்கு வரக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா வரிசையாக எழுதுங்க, கஷ்டமாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எழுதுங்க. எழுதி என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய அந்த செவுத்தில் ஒட்டிடுங்க.
அப்போ எப்போல்லாம் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறீங்களோ சும்மா போயிட்டு வரீங்களோ அப்போலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த செவுத்தை பார்த்து ஓகே இந்தாண்ணா சரி ஓகே அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்முலாஸை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து நம்ம ரொம்ப வந்து அலட்சியமாக இருக்கிறது நம்ம மார்க் அப்படின்றது போகும். எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபில் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க் அப்படின்றது அடி வாங்கும். அதாவது வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம். கிராஃப் தானே ஈஸி தானே அப்படின்ற மாதிரி இருப்போம். அப்போது எதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக மார்க் வரும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் நல்ல மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். அதனால் வந்து கிராஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா ஆழமாக பாருங்க. ஆழமாக நிறைய வாட்டி வந்து போட்டு பாருங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஈஸி தானே நான் பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி அந்த தப்பு பண்ணாதீங்க. கிராஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை சால்வ் பண்ணி போட்டு பார்த்துட்டு போங்க. அப்போ தான் வந்து நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா மேக்ஸை வந்து பார்த்துட்டு போகாமல் எழுதி பார்த்துட்டு போகணும். அதாவது போட்டு பார்த்துட்டு போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நானுமே அந்த தப்பு பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம் முத நாள் வந்து ஓகே இந்த சம்பளமா சரி அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். சார் நடத்தும் போது இதெல்லாம் ஒரு சம்மா சார் டுபாக் ஒரு சம் அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கேன்னு பார்த்துட்டு போய் கடைசியில் எக்ஸாமில் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்பு மறந்து போயிடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் அந்த சம்ம ஒரு வாட்டி கூட நம்ம போட்டு பார்த்துருக்க மாட்டோம். இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும் அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. அதனால எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி அதை போட்டு பார்த்துட்டு இருக்கணும். 2 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா 2 மார்க் அடிக்கடி போட்டு பார்க்கணும். 5 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா 5 மார்க் கொஸ்டின் அடிக்கடி போட்டு பார்க்கணும். எப்போ நீங்கள் அடிக்கடி போட்டு பார்க்குறீங்களோ அப்போ தான் அந்த மேக்ஸ் கொஸ்டின் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா மேக்ஸில் உங்களுக்கு டைம் அப்படின்றது இழுத்துட்டு போயிடும். கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதனால மேக்ஸ் கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்க. அடிஷனலாக ஒரு டிப் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்றத பாருங்க. என்ன சார் இது அப்படின்னா இது வந்து ஒரு மட்டி நோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ரஃப் நோட்டு. இதை வந்து நான் சின்ன பிள்ளைல நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து காலேஜ் முடிக்கிற வரையுமே இந்த நோட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதாவது வந்து இது ஒரு மட்டித்தாள் நோட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேஜஸ் அப்படின்றது இருக்கும். நம்ம ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னாலுமே நிறைய பேஜஸ் அப்படின்றது இருக்கும். ஒரு உங்களோட மேக்ஸ் 10th மேக்ஸாக கூட எல்லா சம்ஸையும் இதில் போட்டு பார்க்கலாம். அதாவது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த நோட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு பேஜ்லையும் ஒரு ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு குறுக்க வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் மேக்ஸ் சம்ஸ் சால்வ் பண்ணணும், இங்கே கொஞ்சம் மேக்ஸ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது நிறைய பேஜஸ் அப்படின்றது வரும். இதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு 2 ரூபா பென் இல்லை 3 ரூபா பென் அப்படின்றது வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் எழுத ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா அந்த இங்கு பெண்ணோ இல்லை வந்து ஜெல் பெண்ணோ வாங்கினீங்க அப்படின்னா இதில் ஊறிடும். அதனால வந்து அந்த பென் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. அதனால பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த 3 ரூபா பென் இல்லை 4 ரூபா பென் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவில் ஒரு ஸ்கேலை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு போட்டணும். சாப்டர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சாப்டர் அளவியல் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அளவியல்னு போட்டு அப்படியே வந்து 2 பேஜாக அதில் பிரிச்சுட்டு 2 பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதிகமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ்க்கு முக்கியமான ஒன்று ரஃப் நோட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடிக்கடி நீங்கள் மேக்ஸை வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் அதில் அதிக ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். இந்த டிப்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டிப் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களாலையும் கண்டிப்பாக சன்டம் அப்படின்றது ஈஸியாக எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச உங்களோட ஆஃப்-இயர்லி எக்ஸாம் இல்லை ரிவிஷன் எக்ஸாமில் உங்களோட மேக்ஸ் மார்க் என்ன அப்படின்றத ஜென்யூனாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.